Hi friends, இன்னைக்கு வீடியோல பீஸா பார்க்க போறோம். சின்னவங்கல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பீஸா ரொம்பவே பிடிக்கும். So 4 types of பீஸால நான் சொல்ல போறேன். பன்னீர் பீஸா, மஷ்ரூம் பீஸா, அப்புறம் பேபி கார்ன் பீஸா and ஆல் டுகெதர் எல்லாமே போட்டு ஒரு பீஸா. எல்லாமே நாலுமே ரொம்ப நல்லா வந்து சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பீஸா பேஸ் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நல்ல பிராண்டடா வாங்கிக்கங்க. நல்ல சூப்பர் மார்க்கெட்ல நல்லா வாங்கி அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் மோசரல்லா சீஸ் வந்து பீஸா சீஸ்னே இருக்கும் அது வாங்கிக்கங்க. அப்புறம் இது வந்து பீஸா சாஸ் இதை நான் வீட்டிலே தான் பண்ணேன். ரொம்ப ஈஸிங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒன்றில் டொமேட்டோ சாஸு, அது மாதிரி கஸ்தூரி மேத்தி, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் மைனீஸ் போட்டு கலந்தீங்கனாலே அதுவே பீஸா சாஸ் தான். ஸோ வீட்டிலே பண்ணிக்கலாம். அதுக்கு மாதிரி நிறைய சீஸ் போட்டுக்குங்க. அந்த மாதிரி அதுக்கு மாதிரி உங்களுக்கு எப்படி ப்ளேஸ் பண்ண முடியுமா, தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் மூணையுமே எப்படி உங்களுக்கு இஷ்டப்படி ப்ளேஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அங்கங்கே போட்டுக்கோங்க. போட்டு நிறைய சீஸ் போடுங்க, அதுதான் முக்கியம். அதுதான் சீஸியாக ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டிக்கு வர பசங்களுக்குலாம் இதான் நான் செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப லைக் பண்ணி எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. வெளியில் வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ வீட்டில் நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி பேஸும் அந்த சீஸும் வாங்கிட்டாலே போதும். மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் வச்சு பண்ணிடலாம். இது வந்து அகாரோ ஓட்டேஜ், இதை பற்றி சொல்லணும். ரொம்பவே நல்லா இருக்குது. இது நான் நிறைய டிஷ்ஷஸ் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரவா கேக்கு, அப்புறம் குக்கீஸ் எல்லாம் போட்டுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஓடிஜி வச்சுருந்தேன். அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ 10 minutes செட் பண்ணியிருக்கேன். அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வச்சுட்டு 180 டிகிரியில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஒன்றே காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி செகண்ட் இதுவும் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பீஸா சாஸ் செட் பண்ணிட்டு மேலே சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மஷ்ரூம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி சீக்கிரமா வந்து மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி முடியுமோ எவ்வளோ இஷ்டமோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. நிறைய சீஸ் போட்டுங்க, அது ரொம்ப முக்கியம். சீஸியாக ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் வீட்டிலே பண்ணி கொடுத்த ஒரு திருப்தி இருக்குது பசங்களுக்கு. ஸோ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 8 minutes ஆயிடுச்சு. இது மேலே ஃபுல்லாக அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆனோடனே எடுத்துடலாம், போதும். பாருங்க எவ்வளோ சீஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம பேபி கார்ன் அதே மாதிரி பண்ணிடலாம். சேம் பாருங்க எவ்வளோ சீஸியாக வருதுன்னு. நெக்ஸ்ட் இதே மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க இதுவும் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நிறைய சீஸ் போடுங்க, பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே அப்படியே எடுக்கும்போது வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து லாஸ்ட்டாக நான் வந்து பேபி கார்னில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் மஷ்ரூம் பன்னீர் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 8 minutes வச்சுக்கோங்க. நல்லா முறு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சீஸியாக எவ்வளோ நல்லா வருதுன்னு. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும் நிச்சயமாகவே. இப்போ 4ஐயும் சேர்த்து நான் காட்டுறேன் பாருங்கள். 4 ஃப்ளேவரில் எவ்வளோ சூப்பராக முறுன்னு மேலே அப்படியே ப்ரௌனிஷாக உள்ளே அப்படியே சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. தவாலையும் வச்சுக்கலாம். தவாலை வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 minutes வைக்கணும், அவ்வளோதான். இதே ப்ரொசீஜர் இதே தான். மேலே கீழே ஏதாவது ஸ்டாண்டு போட்டு மேலே நல்லா கப்புன்னு மூடி வச்சிங்கன்னா 10 to 15 minutes ஆகும். 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆகும், அவ்வளோதான். அது இதே மாதிரி தான் அதுவும் வரும். இதுக்கு நீங்கள் சைடிஷ் மயோனீஸ் இல்லை ஏதாவது சாஸ் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஏதோ ஒன்று போட்டிங்கனாலே போதும், அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் சூடாக சாப்பிட்ணுன்னா. நெக்ஸ்ட் ஆல் டுகெதர் காட்டுறேன் பாருங்க. நான் கடைசி சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டு எல்லாமே மிச்சம் இருந்துச்சு. மஷ்ரூம் பண்ணி எல்லாமே கடைசியில் போட்டு நிறைய சீஸ் வேறு போட்டனால எல்லாத்தையும் கூட இது ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.